ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் தெரியுதா? சூரிய குடும்பங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சூரிய குடும்பம் அப்படின்னா விண்வெளியில இருக்கிற சூரியனையும் அதை சுற்றியுள்ள கோள்களையும் தான் நம்ம சூரிய குடும்பம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? 8 கோள்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாமா அவங்க வச்சிருக்க கோள்கள்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் சூரியன் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க உங்களை பத்தி. இது ஒரு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு கோளாகும். வெரி குட். நெக்ஸ்ட், சூரியனுக்கு அருகாமையில் உள்ள கோள் எதுப்பா? வெரி குட், சொல்லுங்க. புதன். இது சூரியனுக்கு மிக அருகே உள்ள கோள். இது சூரிய குடும்பத்தில் உள்ள மிக சிறிய கோளாகும். இதற்கு நிலவுகள் இல்லை. இது சூரியனை சுற்றி வர சுமார் 88 நாட்கள் தேவைப்படுகிறது. ஓகே, சூரியனுக்கு அருகாமையில் உள்ள கோள் எது அப்படின்னு கேட்டனா நம்மளுடைய புதன் கோள் தான். சரியா? சூரிய குடும்பத்திலேயே நம்ம புதன் கோள் மட்டும்தான் ரொம்ப குட்டியா இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து சூரிய குடும்பத்துல வந்து புதன் இருக்கு இல்லையா, அமைப்புல பார்த்தோன்னா நம்ம நிலாவையும் பூமியும் ஒத்து அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டுனா புதனுக்கு அடுத்தபடியா யார் இருக்காங்க? வெள்ளி. ஓகே, நீங்க சொல்லுங்க பாக்கும் உங்களை பத்தி. வெள்ளி. இது சூரிய குடும்பத்தில் உள்ள மிக வெப்பமான கோளாகும். வெள்ளி இடஞ்சுழியாக சூரியனை சுற்றும். இதற்கு நிலவுகள் இல்லை. வெள்ளி சூரியனை சுற்றி வர 255 நாட்கள் ஆகும். ஓகே, நம்ம சூரியனுக்கு பக்கத்திலே நம்ம புதன் இருந்தா கூட அதிகமான வெப்பத்தை கொண்ட ஒரே ஒரு பிளானட் என்ன பிளானட்? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து எந்த பிளானட் இருக்கு? மூணாவது இடத்துல எந்த பிளானட் இருக்கு? நம்ம உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் எது? வெரி குட். நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோள் பூமியாகும். அதற்கு ஒரு நிலவு உண்டு. பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி நேரம் ஆகும். வெரி குட். நெக்ஸ்ட், பூமிக்கு அடுத்தது யார் இருக்காங்க? செவ்வாய். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க உங்களை பத்தி. செந்நிறா? சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கும் 2 நிலவுகள் உண்டு. ஓகே, செவ்வாயில வந்து எத்தனை நிலவுகள் இருக்கு? நம்ம பூமியில ஒரு நிலவுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம செவ்வாயில எத்தனை நிலவுகள் இருக்கு? 2 நிலவுகள். வெரி குட். நம்ம புதன்லயும் வெள்ளிலயும் நிலவுகள்ன்றதே கிடையாது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், செவ்வாய்க்கு அடுத்தது யாரு இருக்காங்க? வியாழன். ஓகேங்களா? செவ்வாய்க்கு அடுத்தது யாரு? வியாழன். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க உங்களை பத்தி. வெரி குட். நம்ம சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கோள் எதுப்பா? வெரி குட். நம்ம சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கோள் எது? 67 நிலவுகள் இருக்கு அதுல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வியாழனுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் யாருப்பா? சனி. நீங்க சொல்லுங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வெரி குட். சனி வந்து தன்னை சுற்றி ஒரு வளையம் போன்ற அமைப்பு வந்து காணப்படுகின்றது அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து எத்தனை நிலவுகள் இருக்கா? 62 நிலவுகள் வந்து சனியில வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம யாரு பார்க்க போறோம்? யூரேனஸ். நீங்க சொல்லுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க உங்களை பத்தி. வெரி குட். சூரிய குடும்பத்திலேயே மிக குளிர்ந்த கோளும் 27 நிலவுகள் உள்ளது. வெரி குட். சூரியனை சுற்றி வர 84 ஆண்டுகள் ஆகும். வெரி குட். ஓகே, இப்போ யுரேனஸ்க்கு அடுத்தது யாரு? நெப்டியூன். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க உங்களை பத்தி. சூரியனை விட்டு ரொம்ப தொலைவில் உள்ள ஒரு கோள். 14 நிலவுகள் உள்ளது. நெப்டியூன் சூரியனை சுற்றி வர 164 ஆண்டுகள் 9 மாதங்கள் ஆகின்றன. வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாருமே. விண்வெளியில இருக்கிற சூரியனை பத்தியும் சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒரு क्वेश्चन கேட்கலாமா? சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கோள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நோ நோ நோ
சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கோள், லாஸ்ட் கோள் எதுப்பா? நெப்டியூன். வெரி குட். ஓகே, சூரியனுக்கு அருகாமையில் உள்ள கோள் எதுன்னு தெரியுமா? வெரி குட். ரொம்ப வெப்பத்தை அதிகமா வச்சிருக்க கோள் எதுன்னு? வெரி குட். வெப்பம் அதிகம் உள்ள கோள் எது? சூப்பர். நெக்ஸ்ட், உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பூமி. வெரி குட். ஓகே, நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களே மிகப்பெரிய கோள் எதுன்னு தெரியுமா? வியாழன். வெரி குட். சிவப்பு நிறமுடைய கோள் எதுன்னு தெரியுமா? பிளானட். சூப்பர். ஓகே, நம்ம கோளை சுத்திர ஒரு வளையம் போன்ற அமைப்பு கொண்ட ஒரு கோள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம சூரியன் அவங்கள ஷோ பண்ணிட்டு போங்க, அவங்களுடைய பிக்சர் காட்டிட்டு போங்க. வாங்க சூரியன், வாங்க. ஓகே, நீங்க முதல்ல இப்ப நில்லுங்க, இந்த இடத்துல நில்லுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் புதன், வாங்க, நீங்க வாங்க. நெக்ஸ்ட் புதனுக்கு அடுத்தது யார் இருக்கீங்க? வெள்ளி, வாங்க. வெள்ளிக்கு அடுத்தது யார் இருக்கீங்க? நெக்ஸ்ட் பிளானட், வாங்க. நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? பூமிக்கு அடுத்தது யாரு? நான்காவது கோள் எது? ஐந்தாவது கோள் யாரு? வெரி குட். வாங்க ஜூபிட்டர், நீங்க தான். நெக்ஸ்ட் யாரு? சனி. சனிக்கு அடுத்தது யாரு? நீங்க போய் அங்க நில்லுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கோள் யாரு? வெரி குட். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எல்லாம் ஆர்டர் நில்லுங்க பாக்கும். ஓகே, சூரியனை சுத்தி உள்ள 8 கோள்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுதாப்பா? வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாருமே.